தினம் ஒரு தகவல், தினம் ஒரு ஞானம். விவேகானந்தர் என்ன சொல்றாருன்னா, பேசிய வார்த்தைக்கு நாம் அடிமை, பேசாத வார்த்தை நமக்கு எஜமான் அப்படிங்கிறாரு. எவ்வளவு அழகா இருக்குல்ல. அதிகம் பேசினால் அமைதியை இழப்பாய், தேவையில்லாதவைகளை பேசும்பொழுது ஆற்றலை இழப்பாய். நிறைய விஷயம் தேவையே இருக்காது, நம்ம உட்காந்து நிறைய பேசிக்கிட்டு இருப்போம், ரொம்ப பேசிக்கிட்டு இருப்போம், என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கோம். அதிகமா பேசிக்கிட்டே இருக்கும்பொழுது அமைதி என்பது இருக்காது. தேவையில்லாத விஷயம் நம்ம நிறைய நேரம் தியானம் பண்றோம், ஆனால் தேவையில்லாத விஷயங்கள் பேசும்பொழுது நாம் என்ன பண்ணுவோம், நம்மளுடைய ஆற்றலை இழப்போம். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் நிறைய நேரம் தியானம் பண்றேன், ஆனாலும் எனக்கு சோம்பலா இருக்கேன், உடல் அசதியாக இருக்கு, சோர்வாக இருக்கு அப்படிம்பாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஒரு செல்ஃப் செக் பண்ணிக்கணும், நம்ம எங்க நம்மளுடைய ஆற்றல் இழைக்கிறோம். அதனால்தான் மௌனம் இருங்கள். நிறைய நேரம் மௌனம் 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 கடவுளின் மொழி, மௌனம் ஆன்மாவின் மொழி. எத்தனையோடி நம்ம இதை பார்த்திருக்கோம். அதனால அவசியம் இல்லாத பேச்சுக்கள் பேசும்பொழுது நம் ஆற்றலை இழப்போம். வெகு நேரம் பேசினால், நிறைய நேரம் பேசுவாங்க, ஒரு சிலர் போனை வச்சுக்கிட்டு இருப்பாங்க, மணிக்கணக்கா பேசுவாங்க. என்ன பேச வந்தேன், நான் மறந்தே போச்சு அப்படின்னு சொல்றோமா, பொழுதே போகல, 1 மணி நேரம் அவங்க கிட்ட பேசின என்ன பிரயோஜனம், டயர்டு தான் ஆகும். அதனால் பாத்தீங்கன்னா இது நம்மளுடைய காலத்தை விரயம் செய்வது போன்றதா. அதனால நிறைய நேரம் பேசும்பொழுது எல்லாவற்றையும் இழப்போம். தேவை, அதனால நமக்கு ஆற்றல் தரக்கூடிய விஷயத்தை மட்டும் பேச வேண்டும். இன்னொன்னு, பெருமை பேசினால், நான் ரொம்ப பணக்காரன், நான் ரொம்ப கிரேட் அப்படின்னு சொன்னா கடவுளின் அன்பை இழப்பாய். யோசிச்சு பாருங்க. அகங்காரமாக பேசினால் என்ன ஆகும்? ஒண்ணுமே இல்ல, பிரயோஜனமே இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆண்டவனோட அன்புன்றது கிடைக்கவே இருக்காது. கருணையுடன் பேச வேண்டும், அன்பாக பேச வேண்டும், ஆறுதலான வார்த்தைகள் பேச வேண்டும், ரொம்ப ரொம்ப சந்தோஷமான வார்த்தைகளை மட்டும் பேச வேண்டும். அதனால் பேச்சு என்பது குறைத்து கொள்ள வேண்டும். எவ்வளவு குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆற்றல் நம்ம கிட்ட இருக்கும். இந்த மாதிரி ஏன்னு கேட்டா, யுக்த பாஷா அப்படிம்பார் பத்திரிஜி, நம்ம நிறைய வாட்டி பார்த்திருக்கோம். என்ன அர்த்தம்னா, சரியான பேச்சு. அதுக்கப்புறம் மிதபாஷா அப்படிம்பார், அளவான பேச்சு. நிர்பாஷா மௌனம். நிறைய நேரம் மறுபடியும் ஏன் இதையே சொல்றோம்னா, நிறைய பேர் கேளுங்க, கேட்டுட்டு மௌனம் இருக்க பழகுங்கள். மௌனம் இருக்கும் பொழுது நல்ல ஒரு எனர்ஜியோட இருப்போம். நிறைய தியானம் பண்றோம், நிறைய ஆற்றல் நம்ம கிட்ட இருக்கு. அப்ப நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி அதிகம் பேசுதல் என்பது கூடாது. தேவையான விஷயங்கள் மட்டுமே நாம் பேச வேண்டும். அந்த மாதிரி ஒரு ஞானம் வர வேண்டும் என்றால் தொடர்ந்து தியானம் செய்ய வேண்டும். நன்றி.